இப்படிலாம் இவ்வளவு எச்சத்தனமா கேவலமா இந்த மாதிரிலாம் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவில்லை. ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா இவ்வளவு கேவலமா இருக்கானுங்கன்னா எந்த வகையில ஏத்துக்கிறது அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல. இவ்வளவு கேவலமா ஆறதுக்கு பேசாம பிக் பாஸ் திறந்து விடுங்க. அவனுக்கு தயவு செஞ்சு அவனுக்கு ஜெஃப்ரியா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் 2 பேரும் தயவு செஞ்சு கிளம்பிட்டும். இவ்வளவு எச்சத்தனமா கீழ்த்தனமா விளையாடுறதுக்கு ஒரு மனசாட்சியே இல்லாம விளையாடுறதுக்கு தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடலாம். நான் ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். அண்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராணுவம் அடிபட்டுருச்சுல. அடிபட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் தற்காலிகமாக மருத்துவமனைக்கு ராணுவ கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அதனால தற்காலிகமாக இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் நிறுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு ஓகே ஏத்துக்கலாம். ஆனா அது முடிஞ்ச அப்புறம் உனக்கு பண்றானுங்க பாருங்க லூட்டி. என்னெல்லாம் சத்தியமா சொல்றேன் தாங்கிக்கவே முடியல. இந்த ஜெஃப்ரி அவனோட உண்மையை மறைக்கணும், நான் பண்ணது தப்பு தான் அதை மறைக்கணுங்கிறக்காண்டி அவன் எதோ பிட்ட போட்டு காமிக்கிறான், எதோ சொல்றான். என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படி நான் இப்படி அவனுக்கு ரைட் சைடு தான் அடிபட்டுச்சு, ஆனா அவன் லெஃப்ட் சைடு காமிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவன் இப்படிதான் விழுந்தான், நான் அவன் மேல உழுவவே இல்லை, அவன் என் மேலையும் தான் பிறண்டான், என் மேலையும் தான் உருண்டான், எனக்கு நானும் அதை பத்தி எதுவுமே யோசிக்கல, இது கேம் தான் நினைச்சேன். அவன் மேல விழுந்தான் தான், ஆனா பிறண்டப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த. கண்டிப்பா அந்த ஒரு வலிச்சு இருந்துச்சுன்னா இவன் சிரிச்சிருக்கவே மாட்டான். கண்டிப்பா அவன் பிறந்த போது அவன் ஜெஃப்ரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இது கேட்டா நான் உளுந்ததை யாராச்சும் பாத்தீங்களா, அவன் என் மேல உருண்டுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன வகையில் நான் இந்த இப்ப சௌந்தர்யாவும் ஜெஃப்ரி கேவலமான பேசியிருக்காங்க. எனக்கு சொல்லும்போது சம்ப காண்டாவது, எனக்கு சொல்லும் போது எவ்வளவு காண்டாவது, நான் பார்க்கும்போது எவ்வளவு காண்டா இருக்கும். அது மாதிரிதான் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல கிளி செஞ்சுட்டு இருக்கானுங்க. சௌந்தர்யாவை தயவு செஞ்சு வெளியில போகணும் அப்படிங்கிற அளவுக்கு காலில் விழுவாத குறையா கஞ்சிட்டு இருக்கானு. நானும் அதை தாண்டா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சௌந்தர்யா கேம் எப்படின்னா அவன் என்ன பண்றான்னா ஒருத்தனை மட்டம் தட்டி பேசுறான்னா ராணுவம் மட்டும்தான். அவங்க அம்மா கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, அதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இது மாதிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு, அது மாதிரி அதனால தற்காலிகமா நிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் இவன் பொய்யா தான் பண்றான். இவன் வேணுக்குன்னே வெளியில தெரியணுங்கிறக்காண்டி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். வெளியில கண்டிப்பா இவன் தெரியணும், கண்டிப்பா வெளியில ப்ரொஜெக்ட் ஆகிக்கணும், அந்த மாதிரி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். வச்சு இது எனக்கு தெரிஞ்சு பொய்யாதான் இருக்கும், பொய் தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறதுக்கு பிக் பாஸே அனௌன்ஸ் பண்றாரு. நீங்களே சொல்லுங்க, பிக் பாஸ் ஏதாச்சும் ஒரு பொய்னா மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போவாங்களா? ஏதாச்சும் ஒரு பிராக்சர் இல்ல டாக்டரா இருக்கவங்க உள்ள இருக்கவங்க பொய் எதுன்னு சொல்றானுங்களா? இது ராணுவம் ஏதாச்சும் வெளியில தெரிய வைக்கணும் அப்படிங்கிறவனால பொய் சொல்றானுங்களா? இல்ல, இது பிக் பாஸே அனௌன்ஸ் பண்றாரு. இது மாதிரி கொண்டு செல்ல மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இவன் பொய்யா தான் பண்றான், இவன் நடிக்கிறான்ட்டு அப்ப இருந்தது கூட ஓகே, நடிக்கிறான்னு சொல்லும்போது எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இப்ப சொல்லும் போது என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாது. அவன் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிட்டாங்க, இப்பயும் போய் அவன் பொய்யா தான் இருக்கான், நடிக்கிறான்னு சொன்னா எந்த வகையில ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அவன் என்ன பண்றான்னு தெரியுதா? ஜெஃப்ரின்ட்ட சொல்லிட்டு இருக்கு, என்ன பண்றான்னு தெரியுதா? அது என்ன பண்றான்னு தெரியுதா? அவன் வெளியில தெரிஞ்சுக்கிறக்காண்டி, வெளியில தெரியணுங்கிறக்காண்டி அவன் எல்லாமே அவன் தெரியணுங்கிறாண்டி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு நினைச்சுக்கிறான். அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் இந்த ஒரு இதுனாவே என்னை பார்த்து எல்லாமே பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். அதுல அவன் உளுந்துட்டான். அது உன் மேல தப்பே இல்லை ஜெஃப்ரி, அது அவன் மேலதான் தப்பு. அவனாதான் உளுந்தான், நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், அவனாதான் உளுந்தான் அப்படிங்கறது வாய் கூசாம போய் சொல்லுது நம்ம சௌந்தர்யா. அந்த இடத்துல பார்க்கவே இல்லை. சௌந்தர்யா அந்த இடத்துல பார்க்கவே இல்லை. கேமரா அந்த கரெக்டா அடிச்சுக்கிட்டு இருந்தது கண்ணாடியில மட்டும்தான் காமிச்சாங்க வச்சு. அந்த கரெக்டா விழுந்தது மட்டும்தான் கேமரா போக்கஸ் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிட்டு கண்ணாடியில தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா அவனுங்க இவ்வளவு சௌந்தர்யா நான் பார்த்தேன், நான் அவன் அவனாதான் விழுந்தான், ஜெஃப்ரி எல்லாம் தள்ளி விடல, நீ எல்லாம் தள்ளி விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்கு. வீக்கெண்ட்ல வச்சு வெளுக்க போறாங்க அப்படிங்கிறது. இது போனதுக்கு அப்புறமும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்காம ஐயோ நம்ம நடிக்கிறோம்னு சொல்லிட்டோமே, அவன் உண்மையாலுமே அவனுக்கு அடிபட்டிருக்கு, உண்மையாலுமே அடிபட்டிருக்கு, அது நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றுணர்ச்சி இல்லாம அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது இன்னமும் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை எந்த வகையில ஏத்துக்கிறது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அவன் ஏதோ பண்றான், அதனாலதான் இப்ப இல்லாம அவன் ஏதோ பண்றதுக்காண்டிதான் இவன் உளுந்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு கோவம். என்னன்னா யாராச்சும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கையை உடச்சுக்கோனுங்களா? நான் வெளியில தெரியணுங்கிறக்காண்டி காலை உடச்சுக்கோனுங்களா? இல்லைன்னா சரி அப்ப ஓகே, இவன் கை கீழே விழுந்தனால வெளியில தெரியணுங்கிறக்காண்டி இவன் கையை உடச்சுக்கிட்டான்னு வச்சுக்க. தீபக் அப்புறம் வெளியில தெரியணுங்கிறக்காண்டி தான் காலை உடச்சுக்கிட்டாரா? இல்ல கேட்கிறேன், தீபக் வெளியில தெரியணுங்கிறக்காண்டி அவர் காலை உடச்சுக்கிட்டாரு, அப்பதைக்கு நீ இந்த பதில சொல்ல வேண்டியது. அவர் வெளியில தெரியணுங்கிறக்காண்டி தான் அவர் காலை உடச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத நீ அப்பதைக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன் ராணுவம்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு சௌந்தர்யாவுக்கு? கண்டிப்பா சொல்றேன், ராணுவம்னா அவ்வளவுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. கண்டிப்பா நான் இது நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணிருப்பேன். கேவலமா பேசுறதா இருந்தாலும் சரி, கீழ்த்தனமா பேசுறதா இருந்தாலும் சரி, பட்டும் கேவலமா பண்ணிருக்கிறது சௌந்தர்யா தான். அவங்க அம்மா கூட லாஸ்ட் வீக்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்கன்னா நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அண்ட் அது ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது மாதிரி சௌந்தர்யா இப்படி எல்லாம் பேசுறது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃபேமிலியே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி
சௌந்தர்யா வந்து அடிமட்டமா மூளை இல்ல, மரமண்ட மக்கு அப்படிங்கிற நிறைய இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அடிபட்டுச்சுன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் உண்மையாலுமே அடிபட்டுச்சுன்னா நான் வந்து அது உண்மையாலுமே அடிபட்டுச்சுனாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அது அவனோட தப்பு, அவனாதான் விழுந்தான், அவன் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்குது. எப்பா டே பேசணும்னா நான் கதையா பேசுவேன். நான் எப்பா எனக்கு வெறியாவது பேசும்போது செம்ம காண்டாவது சௌந்தர்யா பேசும்போது. ஏன்னா அப்படி பேசியிருக்கு. ஒருத்தன் உளுந்து ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கான், அந்த ஒரு குற்றுணர்ச்சி இல்லாம, சரி குற்றுணர்ச்சி தான் இல்ல, ஓகே ஜெஃப்ரிக்கு வந்து நான் வந்து தப்பிக்கணுங்கிறக்காண்டி அவன் இப்படிதான் விழுந்தான் அப்படிதான் விழுந்தான்னு விட்ட போட்டுட்டு ஜெஃப்ரிக்கு இதை சொம்பு தட்டிட்டு எச்சத்தனமான வேலை ஜெஃப்ரி பண்ணியிருக்கான். அவனுக்கு போயிட்டு வந்துட்டு சொம்பு தட்டி இருக்குது நம்ம சௌந்தர்யா தான். ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்து வெளியில போகணும்னு நினைச்சிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அப்படியே எப்படிலாம் நடிக்கிறானுங்க பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்து வெளில வரணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை விட்டு கிளி செஞ்சுட்டாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ஜெஃப்ரி பண்ணது தப்பு இல்ல, ஜெஃப்ரி பண்ணது தான் கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்குது. இதை ஒண்ணு சொல்லும் போது எனக்கு செம்ம காண்டாச்சு. உண்மையாலுமே அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவனா விழுந்தான், அவன் மேல தப்பு, அவன் மேல என்ன இது புரியல எனக்கு. எவ்வளவு பெரிய கேம் விளாண்டாலும் விழுந்துட்டானா அது அவனோட தப்பே கிடையாது. அவன் கைகால உடைச்சிக்கணுங்கிறக்காண்டி விழுந்தானா இல்ல கேக்குறான். அவன் கைகால என் கை உடையுண்டா. ஒரு ஆக்டரா இருக்கான், ஒரு ஆக்டரா இருக்கும்போது கை உடைஞ்சு ஆக்டிங் எப்படி பண்ண முடியும்? ஓகே சொல்லுங்களேன், ஆக்டிங் எப்படி பண்ண முடியும்? அவன் அந்த மைண்டுக்கு போயிருப்பானா? அதை வந்துட்டு நான் வெளியில தெரியணுங்கிறக்காண்டி கையை உடைச்சுப்பானா? இது எந்த வகையில நியாயம் தெரியல. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எப்படி இப்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா இங்க ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு மறுபடியும் உள்ள போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு அப்புறமும் நீ பொய்ன்னு தான் சொல்றீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய கிறுக்கு முட்டாளா இருப்ப அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. இதுல வந்து ஜாக்லின் வந்து நடுவில் சொல்றாங்க ராணுவ வந்துட்டு அப்ப உண்மையாலுமே தான் நடந்திருக்கும் உங்களுக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து அது ஒரு பிட்ட போடுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேசுச்சுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இது ஒரு பிட்ட போடும்போது வந்துட்டு நீங்க நடிக்கிறேன்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு ஜெஃப்ரியும் நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லின் கோவப்படுது. நீ ராணுவ சைடு வச்சு பேசுறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜெஃப்ரி வந்துட்டு பேசுறானுங்க. ஜெஃப்ரி வந்துட்டு சொல்றான் அது என் மேல தப்பே இல்ல, அவன் விழுந்தது வந்து அவனா விழுந்தது, நான் தள்ளி விடவே இல்லை, நான் பேசாம தான். என்னடா டே எப்படிலாம் நடிக்கணுமோ, பொம்பளை சோக்குனாவே நீ மட்டும்தான் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ள தெரியுதோ இல்லையா, வெளியில இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நீ ஒரு பொம்பளை சோக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இது வந்துட்டு ராணுவ வந்துட்டு விழுந்தது வந்து பொய் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வரைக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யா பொய் தான். அதாவது ஜெஃப்ரி மட்டும் இந்த இடத்துல விழுந்திருந்தானா கண்டிப்பா நிறைய ராணுவ பட்டுன்னு இழுத்திருப்பாங்க அப்படிங்கிறது சௌந்தர்யா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து பட்டுன்னு இழுத்திருப்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்களே ராணுவ. ஆனா இதே ஜெஃப்ரிக்கு வந்துட்டு இந்த ஒரு ராணுவ நடந்த வந்து ஜெஃப்ரிக்கு நடந்துச்சுன்னா அப்போதைக்கு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குங்கிறது மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பேசுறதுக்கு செம்ம காண்டாவது.